ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சேட்டலைட் இருக்குது, அதை நம்ம எஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சேட்டலைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அதாவது ஏர்த்துக்கு மேலே தானே சேட்டலைட் இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட ஏர்த் இருக்குது, ஏர்த்துக்கு மேலே நம்மளோட சேட்டலைட்டும் இருக்குது. ஏர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இந்த பாயிண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதை நான் ஈன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது சேட்டலைட் அனுப்புவோம் இல்லையா, அந்த ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி சென்டர் ஆஃப் ஏர்த்தை வந்து சீன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷினில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேட்டலைட்லேருந்து அந்த ஸ்டேஷன், அதாவது இந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த சேட்டலைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வந்து எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவோம், கீழேருந்து மேலே பார்க்குறோம் இல்லையா. ஸோ அது வந்து 30 டிகிரியில் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டுமே சேம் பிளேனில் தான் இருக்குன்னு இருக்காங்க. அப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே சேம் பிளேன் நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்டர் ஆஃப் த ஏர்த்தில் இருந்து சேட்டலைட் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்ற ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆஃப் த ஏர்த்லேருந்து சேட்டலைட்டு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேட்டலைட்லேருந்து அந்த ஸ்டேஷன், ஏர்த் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் டின்னு மார்க் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கேபிட்டல் ஆர் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ஸ்மால் டியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேடியஸ் ஆஃப் த ஏர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கேபிட்டல் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ரூட் ஆஃப் 1 + r டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2r பை கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபா. இதை தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர், சிஎஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அண்ட் எஸ்இ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி. அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் சி வந்து உங்களுக்கு வந்து ஆல்ஃபா. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் இ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆங்கிள் இ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டிகிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிளில் கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் காஸ் சி வச்சு தான் கொசைன் ஃபார்முலா எழுத போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் ஆல்ஃபா தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ காஸ் சிக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபாவில் இருக்கிறதுனால நம்ம காஸ் சியை வச்சு கொசைன் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ காஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ab விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் 2ab காஸ் சின்னு போடல இல்லையா. ஸோ காஸ் சி which is equal to a square plus b square minus c square. இப்போ எனக்கு என்ன தேவை, c square தான் தேவை இல்லையா. ஸோ c square which is equal to a square plus b square minus 2ab cos c அப்படின்னு வந்துடும். ஓகேவா. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக c அப்படின்ற இடத்துல வந்து நமக்கு ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட்டில் எது இருக்கோ அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்மால் சின்னு எடுப்போம். அப்போ இந்த ஸ்மால் சின்ற இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு டி தான் இருக்குது. அப்போது டி விச் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி எடுப்போம்னா ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் எடுத்துக்கலாம். சி ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏ பி சிக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபா. ஓகேவா. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ டிவைட் பண்ணோன்னா டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் minus 2 small r capital R divided by capital R square cos alpha. ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். கேபிட்டல் ஆர் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஸோ மற்றது எதுவுமே கேன்சல் ஆகாது, மற்றதெல்லாம் அப்படியே வரும். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ டி ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 2r கிடைக்கும். ஸோ மைனஸ் 2r டிவைடட் பை கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபான்னு வரும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து டி ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கலாம், ஆர் ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு
டிவிஷனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா மல்டிப்ளைல ஆகிடும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஒன்னை நம்ம வந்து தனியாக போட்டுக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2r டிவைடட் பை கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து டி மட்டும்தான் தேவை அப்படின்னும் போது ஸோ நம்ம வந்து ரூட்டை வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் ரூட்டை அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ டி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2r டிவைடட் பை ஆர் காஸ் ஆல்ஃபான்னு வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ ஆரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஆரை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் கேபிட்டல் ஸ்மால் ஆர் divided by capital R the whole square minus 2 small r divided by capital R cos alpha அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ 1 ப்ளஸ் ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதோட இந்த சம் முடியறது. Thank you.